ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ் கிச்சன் ரெசிபீஸ். இன்னைக்கு நம்ம பன்னீர் டிக்கா செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம ஒரு பவுலில் அரை ஸ்பூன் சால்ட்டை சேர்த்துக்கலாங்க. 1 ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1 பிஞ்ச் அளவு மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. அரை ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் சில்லி சிக்கன் மசாலா சேர்த்துருக்கேங்க. அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். கால் ஸ்பூன் சீரகத்தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ 3 ஸ்பூன் அளவு ஆயில் சேர்த்துக்கலாம். 1/2 கப் தயிர் சேர்த்துக்கலாங்க. கெட்டி தயிராக சேர்த்துக்கலாம். கஸ்தூரி மேத்தி சிறிதளவு சேர்த்துக்கலாங்க. காய்ந்த வெந்தய கீரை. இப்போ 1/2 லெமனோட ஜூஸ் சேர்த்துக்கலாம். சிறிதளவு மல்லித்தழை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க, அதை சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க. பாருங்க, இது போல் நல்லா கலந்துக்கிட்டோம். இப்போ நம்ம பன்னீர் எடுத்துருக்கோங்க, அதை நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்க, இது போல் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும். எல்லாமே ஒரே அளவில் இருக்கிற மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம கலந்து வச்ச மசாலாவில் சேர்த்துக்கணும். அடுத்தது குடைமிளகாய் 1 கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம குடைமிளகாய் சேர்த்துக்கலாங்க. இது போல் நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கணும். இப்போ அடுத்து நம்ம வெங்காயம் கட் பண்ணிக்கலாங்க. இது போல் நம்ம வெங்காயம் கட் பண்ணி எடுத்துக்கணுங்க. இப்போ நம்ம வெங்காயமும் சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்ததாக நம்ம ஒரே ஒரு தக்காளி பழம் கட் பண்ணி எடுத்துக்க போகிறோங்க. இது போல் கட் பண்ணி நம்ம உள்ளே இருக்க விதையெல்லாமே எடுத்துடணுங்க. இப்போ நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம நல்லா கலந்துக்கலாம். இது நல்லா கலந்த பிறகு அரை மணி நேரம் நல்லா ஊறணுங்க.
பாருங்க, இது போல் நல்லா கலந்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம அரை மணி நேரம் ஊற விட்டுட்டோங்க. இப்போ இது போல் ஸ்டிக் எடுத்துருக்கோம். குடை மிளகாய் 1, வெங்காயம் 1, அடுத்தது பன்னீர், அடுத்து தக்காளி பழம், அடுத்து குடை மிளகாய். இது போல் நம்ம குத்தி எடுத்துக்கணும். இப்போ பாருங்க, இதே போல் அடுத்து எல்லாத்தையுமே நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாங்க. இப்போ நம்ம எல்லாத்தையுமே ரெடி பண்ணி எடுத்துட்டோங்க. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு தவா வச்சுருக்கோங்க. அதில் பட்டர் சேர்த்துருக்கோம். பட்டர், ஆயில், நெய் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இப்போ இது போல் நம்ம தவாவில் எடுத்து வச்சுக்கணும். லோ ஃப்ளேமில் நம்ம வச்சுக்கணுங்க. இப்போ இதுக்கு மேலேயுமே நம்ம பட்டர் சேர்த்துக்கிறோம். இது போல் நம்ம எல்லா பக்கமுமே திருப்பி திருப்பி விட்டு வேக விடணுங்க. இப்போ நமக்கு ரெடி ஆயிடுச்சுங்க. எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இதுக்கு மேலே நம்ம சாட் மசாலா கொஞ்சமாக சேர்த்துக்கலாங்க. இப்போ இதுக்கு மேலே லெமன் ஜூஸ் லைட்டாக சேர்த்துக்கலாம். அவ்வளோதாங்க. இப்போ நமக்கு ரொம்ப டேஸ்டான சூப்பரான பன்னீர் டிக்கா ரெடி ஆயிடுச்சுங்க. ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்க்யூ.